ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டே தாங்க இருக்கோம். இன்டர்நெட் யூஸ் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு 5 மிஸ்டேக் பண்ணுறோங்க. அது என்ன மிஸ்டேக், ஏன் இந்த மிஸ்டேக்ஸை வந்து பண்ணக்கூடாது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியாமல் தான் பண்ணுறோம். யாருமே இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே தெரிஞ்சு பண்ணுறதில்ல. எல்லாருமே இது ஒரு மிஸ்டேக்குன்னு தெரியாமலே தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி என்ன மிஸ்டேக், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிலேருந்தோ இல்லை எந்த நம்மளுடைய மொபைலுக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, மொபைல் காலு இமெயில் இது இல்லை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு விஷயம் வந்து நடக்கும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க, கூப்பனா 5 லட்ச ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க, 1 லட்ச ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதார விட்டுட்டு நிறைய லிங்க் அனுப்புவாங்க. அப்படி இல்லைனா கால் பண்ணிவிட்டு, ஹலோ சார் நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு போடுறோம் அப்படிலாம் சொல்லிலாம் ஏமாற்றிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாறுறது. அண்ட் தென் ஒருவேளை கால் வந்தால் நம்ம கட் பண்ணிடுவோம், ஓகே கால் பண்ணால் இக்னோர் பண்ணிடுவோம். இதே மெயிலையோ மெசேஜ்லையோ வந்து இவனுங்க இந்த மாதிரி பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி ஒரு பிராண்டட் நேமை வந்து எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிமெண்ட் கம்பெனின்னு எடுத்துக்கோங்க, இல்லைனா கேட்பெரியே எடுத்துக்கோங்களேன். ஏன்னா இப்போ வேலண்டைன் டேஸில் அப்போல்லாம் கேட்பெரி வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கேட்பெரி வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன் ஸ்பெஷலாக 1 கோடி ரூபாய் தராங்க, 1 லட்ச ரூபாய் தராங்க, அதுக்கு நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிலாம் ஏமாத்திட்டு இருந்தாங்க. மெயிலில் எல்லா இடத்துலையும். ஒருவேளை நம்ம அந்த மெயிலை ஓப்பனே பண்ணக்கூடாது, அந்த மெசேஜை ஓப்பனே பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஒருவேளை ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலும் அதில் இருக்க லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணிடலாம், இல்லை உங்கள் ஃபோனில் மால் வைரஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். உங்கள் ஃபோன் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், இல்லை மெயில் ஆகட்டும், எதில் வேணாலும் இந்த விஷயத்தை வந்து பண்ண முடியும். ஸோ அதனால இந்த விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க. எந்த மாதிரி அன்னோன் சோர்ஸ்லேருந்து லிங்க் வந்தாலோ, இல்லை மெயில் வந்துச்சுனாலோ, மெசேஜ் வந்துச்சுனாலோ அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க, டெலீட் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே பண்ணாதீங்க. அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்காதீங்க. ஒருவேளை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அதில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலர் தான். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் தான். எங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ரிவ்யூஸ் பார்த்து தான் நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஃபேக்கான ரிவ்யூஸ், அதுவும் இது வந்து நான் யாரையும் வந்து சொல்லலை. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்லருமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீலு, எந்த வெப்சைட் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த காமர்ஸ் வெப்சைட் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதில் இருக்க செல்லர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து ரிவ்யூ ரேட்டிங் வந்து ஏற்ற முடியும். 5க்கு வந்து 4.5, 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கூட கொடுக்க முடியும். இந்த மாதிரி ரேட்டிங்ஸை யார் வேணால் ஏற்றலாம், எந்த செல்லர் வேணால் காசு கொடுத்து ஏற்றலாம், இல்லை யார் வேணாலும் இந்த வந்து காசு கொடுத்து ஏற்ற முடியும். ஸோ அதனால நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா ரிவ்யூ பார்த்து வாங்குங்க. ஃபேக் ரிவ்யூஸை நம்பி வாங்காதீங்க. அண்ட் தென் ஃபேக்கான ரேட்டிங்ஸை பார்த்து வாங்காதீங்க. ரேட்டிங்கை முதல்ல பார்க்காதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. ஒருவேளை யூடியூப்பில் எங்கேயுமே ரிவ்யூ கிடைக்கல அப்படின்னா அந்த ப்ராடக்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் என்னதான் ஃபேக் ரிவ்யூஸ் நிறைய இருந்தாலும் ஒரு சிலர் வாங்கி உண்மையிலே நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்லாம் ரிவ்யூலாம் போட்டிருப்பாங்க. அந்த ரிவ்யூஸை மட்டும் படிங்களே தவிர நிறைய ஃபேக் ரிவ்யூஸ் இது முதல்ல வந்து போட்டிருப்பாங்க. முதல்ல ஒரு 4-5 பேர் வந்து 5க்கு 5ன்னு கொடுத்து சம குட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி 5 பேரோ 6 பேரோ நம்பாதீங்க. 100 பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 100 பேரோட ரிவ்யூவும் படிங்க. அண்ட் தென் ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்து மட்டும் எந்த ப்ராடக்ட்டையும் வாங்காதீங்க. 5க்கு வந்து 4.5 கொடுத்துருக்காங்க, 5க்கு 4.9 கொடுத்துருக்காங்க, அதனால இது சம நல்ல ப்ராடக்ட்டு. 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 2 தான் கொடுத்துருக்காங்க, இது மோசமான ப்ராடக்ட்டு அப்படின்லாம் சொல்லிலாம் யாருமே வாங்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. நல்ல ரேட்டிங் இருக்குது, நம்ம வாங்கிட்டோம், ஆனால் கேவலமான ப்ராடக்டாக இருக்கலாம். உண்மையிலே கேவலமான ரேட்டிங் இருக்கும், ஆனால் அது வாங்கிட்டு நல்ல ப்ராடக்டாக இருக்குன்னு கூட நிறைய பேர் ரிவ்யூலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால யூடியூப்பில் ரிவ்யூ பாருங்கள், இல்லை வெப்சைட்டில் தேடி பாருங்கள். அப்படி இல்லையா எதுலையுமே இல்லைப்பா ரிவ்யூ அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஃபேக் ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிக்க தெரியும். ஒருவேளை ஃபேக் ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னா அவங்க பாட்டு வளவள நல்லா பாசிட்டிவ் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதே ஒரிஜினலாக யாராவது ஒருத்தவங்க வாங்கி போடுறாங்கன்னா அவங்க ஃபோட்டோஸ் போடுவாங்க. அண்ட் தென் கொஞ்சம் நெகட்டிவும் கன்ஃபார்மாக சொல்லியிருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதுதாங்க ரெண்டாவது விஷயம், நம்ம இன்டர்நெட்டில் பண்ணுற ரெண்டாவது மிஸ்டேக். இப்போது மூணாவது மிஸ்டேக் வருவோம். மூணாவது மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மிஸ்டேக் தான். ஆனால் இது வந்து முக்கால்வாசி பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல நம்ம பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு லாகின் பண்ணுறோம், ஜிமெயில் லாகின் பண்ணுறோம், ஃபேஸ்புக் லாகின் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணுறோம், ஏதோ ஒரு லாகின் பண்ணுறோம், இன்டர்நெட் பேங்கிங் கூட லாகின் பண்ணி யாருக்கோ காசு அனுப்புகிறோம்னா ப்ரௌசர்லையும் சரி, நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லையும் சரி, லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து சேவ் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணுறீங்களா? நெவர்
இல்லைனா சேவ்னு இருக்கும். எல்லா இடத்துலையும் நெவர்ன்றதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துலையுமே சேவ்ன்றதை யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை சேவ்ன்றதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் தென் ரெகுலராக பாஸ்வேர்டை மாற்றிட்டே இருங்க. ஏன் சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்கள் ஃபோனோ உங்கள் லேப்டாப்போ ஏதோ ஒரு விஷயம் ஹேக் ஆகிடுது, ஏதோ ஒரு மால்வேர் வந்து யாரோ இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வெறுமே அவங்க பேக்ரவுண்டில் இருக்க உங்களுடைய ஆப்பில் இருக்க கேட்சிஸ் எடுத்தாலே போதும், உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே எடுத்துக்க முடியும். அது இன்டர்நெட் பேங்க் பாஸ்வேர்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு அழகாக எடுத்துகிட்டு அவங்க என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ அதனால எந்த சோஷியல் மீடியாவுக்கும் எல்லா சோஷியல் மீடியாவுக்குமே சரி தனித்தனி பாஸ்வேர்டு வைங்க. அதுவும் பேங்க் ரிலேட்டடாக இருக்குன்னா அதுக்கு இன்னும் ப்ரொடக்டிவான பாஸ்வேர்டு தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே மண்டையில் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா வேறு எங்கேயுமே வைக்காதீங்க. ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது, இல்லை ஃபோனில் வந்து நோட் பேடில் சேவ் பண்ணி வைக்கிறது, எந்த இடத்துலையுமே சேவ் பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் ப்ரௌசர்லையும் கன்ஃபார்மாக சேவ் பண்ணாதீங்க. இதுதான் நம்மள பல பேர் இன்டர்நெட்டில் இது ஒரு மிஸ்டேக்குன்னு தெரியாமலே பண்ணிகிட்டு இருக்க ஒரு 3வது மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி. சரிப்பா, நான் இந்த 3 மிஸ்டேக்குமே நான் பண்ணதே இல்லை. என்னோட லைஃப் நான் இப்போ வரைக்கும் நான் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த 3 மிஸ்டேக் நான் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட நான் இப்போ சொல்ல போகிற 4வது மிஸ்டேக் கன்ஃபார்மாக பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது. ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது எப்படிடா நீ தப்புன்னு சொல்லுவேன்னா, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது தப்பு இல்லைங்க. ஷாப்பிங் பண்ணும்போது கன்ஃபார்மாக எல்லாருமே பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் போவோம். ஆன்லைன் பேமெண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டில் வந்து பேமெண்ட் பண்ணுறோன்னா, ஒரு அமேசானில் நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை வந்து அமேசானில் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அமேசானில் வந்து நான் வாங்குறேன். வாங்கும் போது நான் என்னோட டெபிட் கார்டை வந்து யூஸ் பண்ணி பே பண்ணுறேன். டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு நம்மளுடைய பேமெண்ட் இதுல வந்து ஆட் ஆயிருக்கும். இந்த கார்டு வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த கார்டை போயிட்டு ரிமூவ் பண்ணி விடுங்க. ஏன் இதை ரிமூவ் பண்ணுங்க? கார்டு டெபிட் கார்டு ஆகட்டும், கிரெடிட் கார்டு ஆகட்டும், எந்த ஆப்பாக இருக்கட்டும், அமேசான், ஃப்ளிப்கார்டு மட்டும் இல்லாமல் ஜொமேட்டோ இல்லை ஊபர் ஈட்ஸு, அப்புறமா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, எதுக்காக இருந்தாலும் சரி நம்ம இந்த பேமெண்ட் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் சரி நீங்கள் முக்கால்வாசி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட் கன்ஃபார்மாக அந்த கார்டு வந்து ஸ்டோர் ஆகிடும். இது வந்து ஒரு சேவ்டு கார்டு ஆகிடும். அந்த மாதிரி சேவ்டு கார்டு ஆனதை ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போய் டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகவே ஆகாது. அதனால நீங்களே தான் போய் டெலிட் பண்ணணும். அதை டெலிட் பண்ணிங்க. ஏன் டெலிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து டேட்டாஸ் வந்து லீக் ஆச்சு, யூசர்ஸோட டேட்டாவே லீக் ஆச்சு. அண்ட் தென் ஏர் இந்தியாவில் வந்து டேட்டாஸ் வந்து லீக் ஆச்சு. இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் ஒரு வேளை லீக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர், டெபிட் கார்டு நம்பர், சிசிவி நம்பர்லாம் தெரியாது. ஆனால் அவங்க ஒரு 3 நம்பர் தானே எப்படி போட்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. டெபிட் கார்டுனா கூட ஓரளவுக்கு ஓடிபி அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் கிரெடிட் கார்டுக்குலாம் நிறைய பேங்க்கில் வந்து ஓடிபிலாம் வரல. ஸோ அதனால இந்த மிஸ்டேக்கை முதல் சொன்ன நான் 3 மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாதவங்க கூட கன்ஃபார்மாக இந்த 4வது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கூட ஒருவேளை நீங்கள் டெபிட் கார்டை வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, இல்லை கிரெடிட் கார்டை வந்து நான் ஏதோ ஒரு பேமெண்ட் இதில் வந்து பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதாகட்டும், இல்லை ஃப்ளைட் டிக்கெட் போடுறதாகட்டும், இல்லை ட்ரெயின் டிக்கெட் போடுறதாகட்டும், இல்லை ஆன்லைன் ஷாப்பிங், எந்த மாதிரி தளத்தில் இருந்தாலும் சரி தயவு செய்து போய் கண்டுபிடிச்சி உங்களுடைய கார்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, டெலீட் பண்ணிடுங்க. அதுலேருந்து வேணுன்ற போது கார்டை ஆட் பண்ணிக்க போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னே போயிட்டு செக் பண்ணுங்கள், உங்களுடைய பேமெண்ட் இதில் கார்டு ஆட் ஆகிருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் தென் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவே கொஞ்சம் பெரிய தப்பாக தான் தெரியுது. அது ஒரு நப்பாசில் நான் கேட்குறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனே எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேங்க, பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் தென் வரக்கூடிய வீடியோக்கள் ஏர்னிங் சம்மந்தப்பட்டதாக ஒரு சிலதெல்லாம் காத்துட்டு இருக்கு. 5வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் 4 விஷயம் கூட பார்த்தாச்சு. 3 விஷயம் ரொம்ப ரேராக தப்பு பண்ணுவோம் அப்படின்னு நானே சொன்னேன். 4வது விஷயம் கன்ஃபார்மாக எல்லாரும் பண்ணியிருப்போம். 5வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்கான ப்ராடக்டாக ஆர்டர் பண்ணுறது, ஃபேக்கான வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறது. எப்படின்னா ஒரு ஐஃபோன் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஐஃபோனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இல்லை ஒரு கூகுள் ஃபோன் பிக்சல்னு எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கா. அதே மாதிரி எல்லா ஃபோன்ஸ்க்குமே ஒரு வேல்யூ இருக்குது. அதுக்காக தான் அவங்க கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாயோ 50,000 ரூபாயோ விற்கிறாங்க, இல்லை 1,00,000 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வெப்சைட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், டெலிகிராமு, அந்த நிறைய ஏன் நம்மளுடைய கூகுள்லேயே சர்ச் பண்ணிங்கனாலும் வரும். ஏன் நம்ம யூடியூப்லேயே கூட வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ரியல்மி அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மின்னு இருக்கிறது பதிலாக ரேர்மி அப்படின்னு இருக்கும். ரெட்மிக்கு வந்து ரெட்மி அப்படின்னு இருக்கிறதுக்கு மேலே வேறு எதுவாவது நேமில் வந்து ரியல்மி அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து ஏகப்பட்ட பேர் வந்து பொய்யா வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் ஃபோனு நான் உங்களுக்கு 80,000 ரூபாய் 60,000 ரூபாய் யூஸ்டு ஃபோனே கிடைக்குது. அது வேணால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஆஃப்லைனுக்கு போய் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஆன்லைனில் ட்ரை பண்ணாதீங்க. அதை வந்து நான் 10,000 ரூபாய்க்கு தரேன், 1,00,000 ரூபாய் ஃபோன் நான் 10,000 ரூபாய்க்கு தரேன், நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா நீங்கள் மினிமம் வந்து 5,000 ரூபாயை வந்து கட்டணும், இல்லைனா இது எதுக்குமே சிஓடி இருக்கவே இருக்காது. ஸோ அதனால இது எல்லாமே ஃபேக்கான வெப்சைட்.
ஒவ்வொரு ஃபேக்கான வெப்சைட்லேயும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, ஒன்று அஃபிஷியலான வெப்சைட்டில் போய்ட்டு வாங்குங்க. அப்படி இல்லையா அவங்க ஆத்தரைஸ்டு பண்ண அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்குங்க. இல்லையா அஃபிஷியலான ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போங்க. இல்லை பக்கத்தில் இருக்க வேறு ஏதோ சின்ன சின்ன ஆஃப்லைன் கடைக்கெலாம் போங்க. அங்கெல்லாம் போய்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தான் சுற்றி இருக்க எல்லா கடையும் வந்து சப்போர்ட் பண்ணோம். அப்போ தான் அவங்களும் வளருவாங்க, நம்மளும் வளருவோம், எல்லாமே நடக்கும். ஃபேக்கான வெப்சைட்ஸை நம்பி எந்த ஃபேக்கான வெப்சைட்ஸ் நம்பியும் போகவே போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அந்த வெப்சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸுமே இருக்கும். சென்னையில் இந்தியாவிலலாம் இல்லைங்க, உலகத்தில் இருக்க எல்லா மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஃபோனும் இருக்கும். ஆனால் எல்லாமே டூப்ளிகேட். ஆர்டர் பண்ணால் அந்த டூப்ளிகேட் கூட வராது. ஆர்டர் போடுவீங்க, 1 வாரம் கழிச்சு டெலிவரின்னுவான், 2 வாரம் கழிச்சு டெலிவரின்னுவான். கடைசியில் நம்மக்கிட்ட காசு போனது தான் மிச்சம். கடைசி வரைக்கும் ஃபோன் வரவே வராது. ஒருவேளை டெலிவரி ஏதோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணது 10,000 ரூபாய் ஃபோன், அதான் 1 லட்ச ரூபாய் ஃபோனா இல்லை 50,000 ரூபாய் ஃபோனை நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு கூட வராது. ஒரு டம்மி ஃபோனு வந்து பார்த்துருக்கீங்களா, பொம்மை ஃபோனு, உள்ளே வந்து பிளாஸ்டிக்லாம் வச்சு தர்மாகோல்லாம் வச்சு அந்த மாதிரி ஃபோன் தருவாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் நம்ம ரெகுலராக இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே பண்ணிகிட்ருக்கோம். இந்த 5 மிஸ்டேக் தான் என் கண்ணுக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இந்த மிஸ்டேக்ஸ் தான் எல்லாருமே பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இது இல்லாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் வேறு யாராவது பண்ணுறாங்க, வேறு ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம ஆன்லைனில் நம்மளுக்கு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல மறந்தது எதுவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே தெரியாமல் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் நந்து.